ஹரி ஓம். பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः, பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः, ஸ்திரைரங்கைः விஷயமதேவயிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்ரஸ்தவாः, ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः, ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷ்யோ ஹரிஷ்டநேமிः, ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய மேஷத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த மாதம். மேலும் குருவனுடைய டிரான்சிட்டு, புதனுடைய டிரான்சிட் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஆக்சுவலாக சனி பகவான் அவர் 12ல் வந்திருக்கார், ஏழநாட்டு சனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழநாட்டு சனி வந்துடுச்சுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஏழநாடு சனி வந்துடுச்சே சாமி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஏழநாடு சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். ஆக்சுவலாக இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேங்கர் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன். நான் அவர் கொடுக்க வேண்டியதை ஒரு குறையும் இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பார். 12ல் சனி வரும்போது வேலைகளை விடக்கூடாது. ஆக்சுவலாக ஏதாவது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை விடக்கூடாது, புதுசாக அதை ஹோல்டு பண்ணி அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர வேலைகளை விட்டோன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அயல்நாட்டினுடைய வியாபாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ல் அதாவது 12ல் சனி இருந்தார்னாவே நல்ல யோகத்தை கொடுப்பார். ஆக்சுவலாக புதுசாக சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உங்களுடைய அலுவலகத்திலும் உங்களுடைய பர்சனலாக வாங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ணிட்டாங்க தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஏழநாடு சனி முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அசட் மாதிரி நிற்கும். ஆக்சுவலாக இல்லை ஏழநாடு சனி வந்துடுச்சு வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசங்கள் பண்ணுற பாதி பேர் பார்த்திங்கன்னா அஸ்வினி, அதாவது மேஷராசி, மீனராசி, இந்த கும்பராசியில் தான் இந்த காலங்களில் நிறைய பேர் இந்த அசட்ஸ்லாம் நிறைய அக்யூர் பண்ணுற டைம் இது. ஆக்சுவலாக ஸோ என்னுடைய சஜஷன் ஃபார் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைம். ஸோ அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் அஷ்டமாதிபதியும் உங்கள் ராசிலேயே உட்காண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுக்கு ராசிலேயே இருக்குது. ஆக்சுவலாக 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் ராசிலே இருக்குது. அஷ்டமாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய், அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக சுக்கிரனுக்கு 4ல் செவ்வாய் உட்காண்டிருக்கார். ஸோ உங்களுக்கு அசட்ஸ்னுடைய
அக்யூர் பண்ணுறதுக்கு, திருமணங்கள் நடைபெறதுக்கு இதெல்லாம் நல்ல டைம். இது ஆக்சுவலாக நல்ல டைம். இந்த 20 வயசு 22 வயசில் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்துக்கு பார்த்திங்கன்னா இட்ஸ் ரைட் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, சாமி இந்த இதில் வந்து குழந்தைக்கு வந்து 25 வயசாகுது, 26 வயசாகுது, எனக்கு இன்னும் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணமே அமையலை அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த சுக்கிர தசையை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேது மகாதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் போயிடுதுன்னு சொன்னால் பேலன்ஸ் 3 வருஷம் 23 24 வயசு அந்தக்குள்ளே வந்து அவங்களுக்கு நிறைய இது வந்துடும். 19 வயசு 20 வயசுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணத்தினுடைய காலகட்டங்கள் வந்துடுறது. சுக்கிரன் வந்து அவர் கொடுத்துட்டு தான் கிளம்புவார் அவருடைய ராசியிலேருந்து. அப்போது நான் என்னுடைய சஜஷன்னா 24 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 6 வருஷம் அதை விட்டுட்டோன்னா நமக்கு வந்து 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகும் நார்மலாக. அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் வந்து கல்யாணத்துக்கு அந்த இடத்துல கிடைக்காது உங்களுக்கு. மேலும் தொழில் ஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஃபாரின்லேருந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபாரின் ட்ரிப்ஸுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. 9ஆம் அதிபதி 3ல் இருக்கார், 12ஆம் அதிபதி 3ல் இருக்கார். 9 3 இதில் சேர்ந்துருந்துன்னா உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் நிறையா இருக்குது. புதன் ட்ரேடிங் ரொம்ப நல்லா கஷ்டங்களை கொடுத்தாலும் நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் அவருடைய இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் லெவல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா சுக்கிரன் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால ஈவெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கிறதுனால 4ல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் ராகு கேது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உங்களுக்கு 45 வயசுலேயும் 40-45 வயசுக்கு அப்புறமா ராகு தசை வர்றதுனால தயவு செஞ்சு என்னுடைய சஜஷன் என்னென்னா, எனி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல கன்சல்டன்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸில் இறங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், 2ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ தசமஸ்தானத்தில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ எல்லாமே ஆல் இன் ஆல் அப்படி பார்க்கும்போது தான் பிஸ்னஸில் இறங்குறது உங்களுக்கு ரொம்ப இட்ஸ் அ வைஸ் அட்வைஸ் ஃபார் விஏ பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு. ஸோ என்னுடைய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது டைம். சுக்கிரன் நல்லா இருக்கார். இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல எப்படி வரும், நல்ல ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவ்வளோ நாள் போங்க அலோவே பண்ணாமதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்க இந்த வாட்டி. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவினுடைய ஸ்டேட்டஸும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலங்கள் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியும் அவர் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் லாபஸ்தானம் இது. அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு அடிப்பார், அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர அப்படி தான் சொல்லணும். ஏன்னா புதனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது, மிகவும் நல்லா இருக்குது. இந்த மேஷராசி நேயர்களுக்கு மிகவும் நல்ல டைமாக இருக்குது இது. என்னுடைய சஜஷன், நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 45 வயசுக்கு அப்புறமாவும் இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலும் பேங்க் லோன் வாங்குறதா இருந்தாலும் அந்த 40-45 வயசுக்கு மேலே அந்த ராகுனுடைய பார்வைகள் வரும். ஆக்சுவலாக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான டைம் அது. ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் போய் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லோன்ஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது டைம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. சுக்கிரன் 6ஆம் அதிபதி 12ல் உட்காருக்கார். அப்போது மகாலட்சுமியினுடைய யோகம் ரொம்ப நல்லா இருக்குது.
சுக்கிரன் வந்து 15 தேதி மேலே உங்களுடைய ராசிக்கும் வந்துடுறார். குருவானவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஆக்சுவலாக குருவும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். நல்ல அலைச்சலாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் நீச்சம் பெற்றிருக்கு. அப்போது ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறதா மாதிரி இருந்தாலும், ரியாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ன மார்க்கெட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ரென்த்து, எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது உங்களுடைய ஜாதகத்தில் அது தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் வந்து ராகுவானவர் வந்து 10ஆம் வீட்டில் உட்காண்டிருக்கார். ராகு வந்து 10வது வீட்லேயும், கேது வந்து உங்களுக்கு வந்து 5வது வீட்லையும் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆக்சுவலாக. அப்போது இந்த பூமி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த பூர்வீகமான தொழில்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அலைக்கழைப்போட, அதாவது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பட் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபமாக கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய தசா புத்தியில் ராகு தசை எதில் போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து 25 அந்த வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசை 40 வயசுக்கு வந்துடுங்க உங்களுக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜினுடைய டைம் கூட. இப்போது மேரேஜ் டைமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து கரெக்டாக பார்த்து, எப்படி பொருத்தம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த அமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுப்பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுக்க போகிறார். நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் 11ல் இருக்கார் உங்களுக்கு. தர்ம கர்மாதிபதி, அதாவது அவரே 11ல் இருக்கிறதுனால இந்த பூர்வீகமான அசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நல்லா, அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அதுக்கான உழைப்புகள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆனவர் 5க்கும் 2க்கும் உரியவர். பார்த்திங்கன்னா இந்த 15 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் ஆட்சிக்கு வரார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறீங்க. மற்றும் இந்த சுக்கிரனுடைய பார்வையினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பங்களை வந்து மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்லேயும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வெளிநாட்டுகளுடைய தொடர்புகள் மிக நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல லாபத்தை தரக்கூடியதுங்க. மற்றும் உங்களுக்கு ஃபாரினுடைய ட்ரிப்ஸு, ஏன்னா ராகு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவார். கண்டிப்பாக கூப்பிட்டு போவார். நல்லா அழகாக கொடுப்பார். அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் நீங்கள் பார்க்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அலைச்சல் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அது நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி டாலரேட்டுங்க. மற்றபடி வந்து சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடியது. இந்த லோன்ஸ்க்காக ப்ராப்பராக வந்து போய் மூவ் பண்ணியிருப்பீங்க. பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஏன்னா குரு வந்து நல்ல பொசிஷனில் வந்துட்டார் இப்போ உங்களுக்கு. அதனால் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி அலைய வேண்டியிருக்கும். ஆனால் புதனுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கிடைக்கும். நல்ல புதிய லோன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குவாங்க. மேலும்
இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. புதுசாக சைன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. மேலும் அவங்களே வந்து வாலண்டியராக சைன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்ல லாபம் கொடுக்குங்க உங்களுக்கு. நல்லது, நல்ல விஷயங்கள் பார்ப்போம். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து கல்யாண பாவம் அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. இந்த 23லேருந்து 41 வயசு பார்த்திங்கன்னா அந்த ராகு தசை வந்துடுறதுனால தயவு செஞ்சு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அந்த திருமணனுடைய இல்வாழ்க்கையில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை பாருங்கள். 10 பொருத்தம் மட்டும் இருந்தால் ஜாதகத்துக்கு போருமா அப்படின்னுனா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அந்த காலத்துலாம் வந்து பொருத்தங்கள் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க, விட்டு கொடுத்து போயிருந்தாங்க. நான் வந்து திருமணங்கள்லாம் பண்ணி முடித்த உடனே என்னுடைய அந்த கிளைண்ட் அந்த கல்யாணமான பசங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். ஒரே மந்திரம் தான், சரிம்மா சாரிம்மா, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருங்கப்பா. உலகத்தில் எல்லா ஜபமும் பண்ணுறது காட்டிலும் இந்த மந்திரம் மிகவும் சிறப்பான மந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் எப்போதுமே. அப்போது அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை அந்த இல்வாழ்க்கைக்கு இந்த ராகு தசையில் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எடுத்து போய் முடியுன்றது அது நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அது நீங்கள் பார்த்து ஒரு நல்ல ஒரு தெரிஞ்சவங்களை பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு யாரும் இது கரெக்டாக சஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் என்னுடைய நம்பரும் இதில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா சஜஸ்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா 10ஆம் மாதியும் 7ஆம் மாதியும் உங்கள் ராசிலே உட்காண்டிருக்கார். புதன் 4ஆம் மாதி உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். நிஜமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து இப்படி யுவர் த கிங் ஆஃப் இது அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நல்ல சுகமான விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல வியாபாரத்தில் நல்ல விருத்தி ஆக போகுது. ஏன்னா 10ல் சனி, 9ஆம் மாதி 10ல் உட்காண்டிருக்கார். அவர் தான் அஷ்டமாதிபதி. அது இருந்தாலும் நல்ல டெவலப்மெண்ட் கொடுப்பாருங்க. சூப்பரான டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து இது நாள் வெயிட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மற்றும் ஏதாவது நலன் புலன்கள் வாங்குற மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு, 6ஆம் மாதி நீச்சம் பெற்றிருக்கு, லாபஸ்தானாதிபதி. அப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அசட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்க போகிறீங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச போகிறீங்க. அசட்னால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் சனி பகவான் உங்களுக்கு 10ல் உட்காந்து நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். ஆக்சுவலாக அவருடைய இதை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபண்டிங்க்கெலாம். இவங்களாம் கண்டிப்பாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஆப்ட் டைம் ஃபார் யூ பீப்புள் டு கம் அப் ஃப்ரண்ட். ஆக்சுவலாக இதுதான் ரூல். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12ஆம் மாதி 5ஆம் மாதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். மகாலட்சுமி லாபஸ்தானத்தில் உட்காண்டிருக்கு, 11ல் உட்காண்டிருக்கார். ரொம்ப நல்லா உட்காண்டிருக்காருங்க. அவருடைய வீடு அவர் பார்க்குறாரு 5வது. அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவரே பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் மாதியாக இருந்தாலும் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு நிறைய யாராவது வந்து உங்களுடைய லேடிஸ் பார்ட்னர்ஸ் யாராவது இருப்பாங்க ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களாம் பார்த்திங்கன்னா வாங்க சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த ஜூன் மாதத்தினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஓடணும். ஆக்சுவலாக டைம் நல்லா இருக்கும்போது உங்களுடைய உழைப்புகள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது இது அப்படியே நிற்கும் ஒரு காலகட்டங்களில். அது பார்த்திங்கன்னா நல்லா தேங்கி இருக்கிற டைம், எப்போ வந்து நல்லா ஆஸ்பீஷியஸ் இருக்கோ அந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த எல்லா இதையும் கிராப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற டெவலப்மெண்ட் மற்றும் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த டைம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே ஃபாரின்லேருந்து மிஷின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணுவீங்க.
ஃபாரினில் ஏதாவது வந்து ஷூட்டிங்க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய இதில் வாய்ப்புகள் இருக்குது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பியூட்டி அந்த இண்டஸ்ட்ரியில் அலைட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில். இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திடீர்னு வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த கல்வித்துறை முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கல்வித்துறையில் இந்த மிகவும் 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 லாபகரமான காலங்களில் இந்த 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 காலத்தை சொல்லணுங்க ஆக்சுவலாக. ஏன்னா புதன் உள்ளே உட்காண்டிருக்கார், குருவும் இங்கே உட்காண்டிருக்கார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத காட்டிலும் நிறைய வந்து ஃபண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய க்ரோத் லெவலும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் கம்பெனி லெவல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து ஸ்பெக்குலேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குங்க உங்களுக்கு. மற்றும் ராகு கேது, ராகு 9லையும் கேது வந்து 3லையும் உட்காந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் இந்த ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு சிலர்லாம் இண்டிவிஜுவலாக பிலிகிரிம்ஸ் போயிட்டு வருவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க ஆக்சுவலாக. இந்த ட்ரெடிஷ்னலில் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. இந்த ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக வந்து வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சுக்கிரனானவர் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னா சுக்கிரன் தான் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறவர். குருவும் புதனும் மிகவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் ஆதி 12ல் உட்காண்டிருக்கார். ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். 9ஆம் ஆதி 12ல் உட்காண்டிருக்கார். ஏன் அப்படின்னா 12ஆம் ஆதி வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபாரினில் வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. 6ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் கனெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அது வந்து 12ல் உட்காண்டிருக்கு, 9ஆம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபாரின் சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் உட்காண்டிருக்கார். இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ப்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கார். சூரியனுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டிகிரி அதை அந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. புதன் 12க்கு வரப்போகிறார். இப்போ 11ல் இருக்கார். 3ஆம் ஆதி 11ல் இருக்கார். 15 தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் வந்துடுவார். ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் ஆதி 12ல் இருக்கார். குருவும் புதனும் சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். செவ்வாய் ரொம்ப நல்ல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக ஆக்சுவலாக நீச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து கிரகப்பிரவேசம், ஆஃபீஸ்க்கு புது ஆஃபீஸ் செட்டப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வாய்ப்புகள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ப்ராஸ்பெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். விவசாயிகளுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல லாபத்தை தரக்கூடியதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் போகிறார். அப்போது ட்ரேடர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ராகு உங்களுக்கு வந்து நிறைய ட்ரிப்ஸு கொடுப்பாருங்க. ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் கொடுப்பார். கேது 2ல் உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகுங்க உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பாரம்பரிய வியாபாரங்கள்னு வச்சுருப்பாங்க சிலர்லாம். நல்ல ஞானத்தை, எத்திக்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல அந்த இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வாட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் ராகுனுடைய சனி வந்து உங்களுக்கு வந்து 9ல் உட்காண்டிருக்கார். அஷ்டமாதிபதி 9ல் உட்காந்துருந்தாலும் சனி 9ல் உட்காந்தா நல்ல பலனுங்க உங்களுக்கு. அவர் தான் வந்து 7ஆம் ஆதியும் 9ல் உட்காண்டிருக்கார். அப்படி எடுத்து போனோங்க நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அந்த இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய அசட்ஸ், ஆன்சஸ்டர்ஸ்னுடைய அசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கன்வெர்ட் ஆகும். நிறைய வந்து இந்த இரும்பு பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட நிறைய லாபங்கள் கிடைக்கும். இந்த ஷிப்பிங் ஏஜென்சிஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆகும் உங்களுக்கு.
இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குங்க. நல்ல ப்ரமோஷன்ஸ், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் இந்த வாட்டி. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். ஏன்னா 10ல் உக்காண்டிருக்கார். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். நல்லா வந்து ஃபேமஸ் ஆக போகிறீங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்லா ஃபேமஸ் ஆகிடும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தடங்களாக இருந்தாலும் நல்ல வந்து க்ரோத் இருக்குது. கண்டிப்பாக ஈல்டு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை அடைய போகிறாங்க. செவ்வாய், ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தொழில்கள்லாம் பார்க்குறவங்களுக்குலாம், நிலப்புலன்கள் தொழில் பார்க்குறவங்க, புரோக்கரேஜ் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல ஈல்டை கொடுக்க போகிறார். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் வர்றதுனால இந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் அடைக்க போகுது. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் பண்ணுறது, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார். மேலும் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதியில் வந்து 11ல் இருக்கார். ஆக்சுவலாக 15 தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் 12ல் வந்துடுவார். 11ல் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனப்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால எங்கேயாவது வந்து அயல்நாட்டில் இருக்கிற அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க, கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். அதெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் அதே ராசியில் உட்காண்டிருக்கார் மாத ஆரம்பத்தில். மேலும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். உங்களுக்கு இந்த பேங்க்கில் லோன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபண்டிங்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ வந்து கண்டிப்பாக நல்ல கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. மேலும் வந்து இந்த திருமண இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 27 அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டமாதிபதியினுடைய பார்வையும் கேது மகாதசிவனுடைய பார்வை இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போகும், பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த 40-42 வயசில் பார்த்திங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-42 வயசில் பார்த்திங்கன்னா அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா கேதுனுடைய தசை பார்வை ஓடும். கண்டிப்பாக கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீசன்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூ ஹாவ் டு டேக் கேர். அலைச்சல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பூசத்துக்கெலாம் 36லேருந்து 43 வயசுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிட் ஏஜில் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து ஆயில்ய நட்சத்திரம் 35 வயசுக்கு மேலே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஜாதகத்துக்கு பொறுத்ததுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லாவும் இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இண்டிவிஜுவல், இது பொது பலனை தவிர இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து சொல்லணுங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் உட்காண்டிருக்கார். 3ஆம் ஆதி 9ல் உட்காண்டிருக்கார். 8ல் சனி, 7ல் ராகு. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு வந்து 11லையும், புதன் வந்து 11லையும், 2ஆம் ஆதி 11ஆம் ஆதியும் புதன் உங்களுக்கு 11லேயே உட்காந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு சனி 8ல் இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து அப்லிஃப்ட் கொடுப்பாரு, பிரச்சனையும் சேர்ந்து கொடுப்பாருங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப
அதே ஒர்க்கு தான், ஆனால் ப்ரமோஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அஷ்டமத்து சனியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து சேஞ்ச் பண்ணுங்கள். 8ல் சனி வந்துடுச்சிங்க, ரொம்ப இதுவாக இருக்குங்க, அப்படி எப்படின்னா கிடையாது. உங்களுடைய ராசியில் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் சனி 8ல் இருக்கார், எப்படி இருக்காருன்னு பார்க்கணுங்க. அதை வச்சுனா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் எப்படி கொடுக்க போகிறதுன்னு பார்க்கணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பொதுவான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது நல்ல அப்லிஃப்ட் கொடுத்து பிரச்சனைகளும் சேர்ந்து கொடுப்பார். 7ல் ராகு உக்காண்டிருக்கார் அப்படின்னா கூட்டாளியினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய புதிய எப்படி சொல்லணும்னா புதுசாக வந்து நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த சைன் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அந்த கூட்டாளிகள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்சனலாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஷைன் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஷைன் ஆவீங்க, அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதத்தில் நல்ல பெனிஃபிட் ஆக போகிறீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ், இந்த ஃப்ரான்ச்சைசி, இந்த இன்ஸ்டியூஷனல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். எஜுகேஷன் டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட்டோடு சேர்ந்த மூமெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. மேலும் சூரியனானவர் நல்லா இருக்கார். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆக்சுவலாக கண்டிப்பாக எப்படி பார்த்திங்கன்னா 10ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால நிறைய பிஸ்னஸ்லாம் நிறைய வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஹார்ட் பிஸ்னஸ்லாம் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் கூடிய சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் அப்பாவுடைய பிஸ்னஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறையா இருக்குது, அலைக்கழிப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மார்க்கெட்டிங் வியாபாரத்தில் இருக்கிறவங்கள, எஃப்எம்சிஜியில் இருக்கிறவங்க, இந்த லேண்ட் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருக்கார், சூரியன் நல்ல பொசிஷனில் இருக்கார். கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்குங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி தானாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணான்னு சொல்லிடாதீங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல லாபகரமாக இருக்கும். குருவானவர் அஷ்டமாதிபதியும் 5ஆம் ஆதியும் 11ல் உட்காண்டிருக்கார், 2ஆம் ஆதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 விதமான பலன்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் இறங்கும். இந்த இசிஜி மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி லைட்டாக இறங்கும். அது மாதிரி பிஸ்னஸ் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் நான் எப்பொழுதுமே. அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த லோன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோனுக்காக பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணியிருக்கவங்க, இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களும் தான் எதிர்பார்க்குறவங்க. இந்த காலகட்டங்களில் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பிஸ்னஸ் வந்து வாங்கிறதோ இல்லை நீங்கள் விற்கிறதோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து இது பண்ணிக்கிறதோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதோ, கண்டிப்பாக இந்த மாதிரி வியாபாரங்கள் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அயல் நாட்டில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. செவ்வாய், ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். மேலும் சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, கன்ஜெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திருமண இல்வாழ்க்கை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நான், அந்த 24 வயசுக்குள்ளே இந்த மகராசி இது மகம் பூரம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு அந்த டைமில் வந்து இட் இஸ் அ வயசு, நான் மேலே படிக்க போகிறேன் நிறைய படிக்க போகிறேன்னா தயவு செஞ்சு திருமணம் செய்துவிட்டு அயல்நாட்டில் படிக்க வைங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா 6 வருஷம் திரும்ப வெயிட் பண்ணணும். ஏன்னா சூரியனுடைய பார்வை வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
திருமணம் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து ப்ராப்ளமேட்டிக் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 42, 43 வயசில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து ராகுனுடைய பார்வை ஓடிட்டுருக்கும். கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். புதிய பார்ட்னர்ஷிப்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப்னுடைய பிரச்சனைகள், இந்த லீகல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். மேலும் பூர நட்சத்திரம் அந்த 40, 43 வயசில் பார்த்திங்கன்னா அந்த புதுசாக போய் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போய் இறங்குனீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 23 வயசுலேருந்து தாங்க அவங்களுக்கு பிரச்சனையே. 20 வயசு 23 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 40 வயசு வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லபடியான பலன்களும் குழப்பமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 7ல் சனி உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். 6ஆம் ஆதி 7ல் உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நிலம் சம்பந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சுக்கிரன் 2ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பல குழப்பங்கள் கண்டிப்பாக அடையும். குரு ரொம்ப நல்லா இருக்கார், அவர் காப்பாற்றிடுவாருங்க. இதுதாங்க உங்களுக்கு. குருவும் புதனும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நல்ல பலன்கள் பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து பர்சனலாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஓரளவுக்கு சுமூகமாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து. மேலும் சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்குங்க. நிறைய செல்வங்கள்லாம் நிறைய சேரும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் 12ஆம் ஆதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9லையும் 10லையும் மாறுறதுனால பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்பாவுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபாரின்லேருந்து ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுவும் கேதுவும் 6லையும் 12லையும் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அலைக்கழைப்பு கண்டிப்பாக உண்டு. அயல்நாட்டினுடைய இருந்து சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கு, 3ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பலன்கள் புதனுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ட்ரேடிங் பிஸ்னஸ், அதாவது இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த ரியாலிட்டி பிஸ்னஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் லெவல் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குது. இந்த டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு, இந்த வாத்தியார், இந்த இன்ஸ்டியூஷனல் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு, அந்த எஜுகேஷன் டொமைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். புதிய கம்பெனியில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கிறதுனால கொடுத்துட்டு நமக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாக்கிப்பார். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக சேருங்க. மீடியாவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அப்லிஃப்ட் வர மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வந்து மறைஞ்சு நின்று யாராவது உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பூர்வீக தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்சஸ்டர்ஸ் பிஸ்னஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பாவுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அப்படியே வழி வழியாக வம்சமாக வர பிஸ்னஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மற்றும் வந்து திருமண இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 25 வயசு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வைகள் இருக்கும். அதுக்கு மேலே
அந்த ஜாதகத்தில் ராகுனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருமண இல்வாழ்க்கையில் அவங்கள வந்து புதுசாக வந்து அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த பொருத்தங்கள் பார்த்து அந்த ஜாதகங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக திருமணம் செய்யுங்கள், மிகவும் நல்லபடியாக இருக்கும். மேலும் இந்த இந்த ஓவராலாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 60-40 சொல்லலாங்க. பிரச்சனைகளோடு சேர்ந்த சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7 சுக்கிரன், ராசியாதிபதி 7ஆம் ஆதி 7ல் உட்காண்டிருக்காருங்க. அஷ்டமாதிபதி 7ல் உட்காண்டிருக்காருங்க. நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நல்ல யோகத்தை தரக்கூடியது. அவரே 8ல் வரப்போகிறார், ஆட்சிக்கு வரப்போகிறார். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதம். நீங்கள் வந்து இந்த மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்லிஃப்ட் கிடைக்குங்க. ரொம்ப நல்ல அப்லிஃப்ட் கிடைக்கும். புதன் நல்ல சப்போர்ட்டாக இருப்பாருங்க உங்களுக்கு. 12ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால யாராவது உங்களுக்கு வழிகாட்டி உங்களை எடுத்து போயிட்டு கரெக்டான பாத்தில் எங்கேயாவது சேர்த்து விட்ருவாருங்க. இந்த ட்ரெயினில் வந்து எப்படி வந்து இன்ஜினை வந்து சேர்க்கறதுக்கு இது வருதோ அது மாதிரி சேர்த்து விட்ருவாங்க. உங்களுக்கு நல்ல அப்லிஃப்ட் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் சேர்ந்து இருந்தாவே நல்ல யோகத்தை தரக்கூடியது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் நீச்சம் பெற்றிருக்கு. கண்டிப்பாக புதனுடைய பார்வை 9ஆம் ஆதியினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக புது புது அக்ரிமெண்ட்ஸ், இந்த அரசு துறையில் இருக்கிற சைனப்ஸு, அரசு துறையில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த இந்த ஃபாரினில் வந்து அக்ரிமெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாயோ இது மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டைப்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. ஏன்னா ராகுவும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டில் இருக்காருங்க. அதாவது அலைஞ்சா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு அது சனி உக்காண்டிருக்கார். 5ல் வந்து ராகு உக்காண்டிருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு உட்காந்தாவே கண்டிப்பாக இந்த 5ஆம் ஆதியும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. நல்ல அலகலைப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சனியானவர் 6ல் உட்காந்துட்டு நல்ல யோகத்தை கொடுக்குறாருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய அப்லிஃப்ட்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வைகளினுடைய மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார்னரில் குருவும் புதனும் உட்காண்டிருக்கார், இந்த காரில் சனி உட்காண்டிருக்கார். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிரக மாளிகாவனுடைய யோகம் மாதிரியே இருக்குங்க ஆக்சுவலாக ஜாதகத்தில். இந்த சாரத்தில் இந்த பார்த்திங்கன்னா கோசாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்ல பலன்கள், கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். மீடியா தொழிலில் கண்டிப்பாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அப்லிஃப்ட் இருக்குது. நல்ல பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு புது புது ஃப்ரான்ச்சைசிஸ் கண்டிப்பாக சைன்அப் பண்ணுவீங்க. நிறைய லேடிஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. லேடிஸ் ஆண்டர்ப்ரனராக இருந்தாங்கன்னா ஜென்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மிஷினரிஸ்லாம், லேட்டஸ்ட் மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த ஃபாதருடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாரினுக்கு போய் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியது. மேலும் கேது பார்த்திங்கன்னா நல்ல ஞானத்தை கொடுக்குறாருங்க. ஏன்னா 11ல் உட்காந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா எப்படி ராகுவும் கேதுவும் ஒரே மாதிரியே பலன்கள் கொடுப்பார். எப்போதுமே செய்ய வேண்டிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கேதுவனுடைய இண்டிவிஜுவலாக ஜாதகத்தில் வந்து ராகுவும் கேதுவும் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க உங்களுக்கு. மேலும் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, கேட்ரிங் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஷைன் ஆக போகுது. இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய ஏஜென்சிஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கூடிய நிறைய கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நல்ல அப்லிஃப்ட் கிடைக்க போகுது. பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்கிறதுனால
புதனோட சார்ந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டிங்ஸ்க்காக வந்து இருப்பாங்க. ஃபண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸும் பண்ணுவீங்க, ஃபண்ட்ஸும் வாங்குவீங்க. இந்த ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஸ்பெக்குலேஷனில் உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அலைகழிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாருங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது சத்துக்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய அவங்களுடைய அசட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வாங்கிறதுக்கு, அவங்களுடைய அசட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கெலாம் நிறைய கன்வெர்ட் ஆகும். மேலும் இத்தனை நாள் இருந்த பஞ்சாயத்துக்கள்லாம் இந்த பூர்வ புண்ணிய அதாவது இந்த சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லீகல் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கம்பெனியில் லீகல் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 44 சுவாதி நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 44 வயசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஷ்டமாதிபதியினுடைய பார்வைகள் வரும். விசாகத்துக்கும் அதே மாதிரி தான். சித்திரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ராகுவனுடைய பார்வைகள் அப்பயே முன்னாடியே வந்துடுது. அப்போது இந்த ஏஜில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அந்த பிஸ்னஸில் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாறுங்க. நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக பலன்கள் கொடுக்கும். கடன்கள் வந்து வருதுன்னு சொல்கிறதுனால கடன்களை வாங்கிடாதீங்க. கடன்களை வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்குங்க. அதுதான் என்னுடைய சஜஷன்ஸ். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இந்த மாதம் கொடுக்க போகுது. நீங்களே வந்து கண்டிப்பாக சொல்வீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்குது. குரு வந்து 8லையும் புதன் 8லையும் உட்காண்டிருக்கார். 15 தேதிக்கு அப்புறம் மாறிடுவார். ஆக்சுவலாக சுக்கிரன் உங்களுடைய 6வதுல 7ஆம் மாதி வந்து 6ல் உட்காண்டிருக்கார். 12ஆம் மாதியும் 6ல் உட்காண்டிருக்காருன்னு சொல்லணும். 15 தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 7ல் வந்துடும். உங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4லையும் உட்காண்டிருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைகலப்புகள், சுகம் இன்மை மற்றும் வந்து அசட்டுக்காக இந்த இதில் வந்து அலைச்சல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ராகு கேது வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அலைகலப்போடு சேர்ந்த ஒரு ஈல்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிலிகிரிம்ஸ் அது மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து 7ல் சூரியன், அதுக்கப்புறம் 8ல் மாறி போயிட போகிறார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் உட்காண்டிருக்கிறதுனால சூரியன் 8ல் மறைஞ்சு உட்காண்டிருக்கார். குருவோடு சேர்ந்து உட்காண்டிருப்பார். நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. மறைந்தால் கூட கெட்டவர் கெட்டுட்டின்னு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது மறையிறதுனால தான் உங்களுக்கு லாபமே. ஆக்சுவலாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. சுக்கிரன் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 15 தேதி 10 தேதி 15 தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்வர்ஷன்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நியூ பிஸ்னஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாமே கன்வெர்ட் ஆகும். இந்த ஒரு 10 நாள் கூலிங் பீரியட் மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இன்னும் நிறைய ட்ரை பண்ணி இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் இப்போதைக்கு கிடைக்க போகுது. மேலும் வந்து சனி பகவான் வந்து 4ஆம் மாதியும் 3ஆம் மாதியும் 5ல் உட்காண்டிருக்காருங்க. நல்ல பிரமாதமான இடம். சனி வந்து 5ல் உட்காந்தா நல்ல யோகத்தை தரக்கூடியவர். நல்ல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லணும். அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ல் உட்கார்றதுனால எப்படி இருக்குன்னா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம என்னடா புதுசாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. 5ல் பலன் இருந்ததுன்னா வந்து பேங்கர், அவர் பர்ஃபெக்ட் பேங்கர். கண்டிப்பாக சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சனி பகவான் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். மேலும் வந்து கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு பிரகாரம் அதை பலன்கள் கொடுப்பார். பொதுவாக பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நல்ல பலன்கள்லாம் நிறையா வாங்குவாங்க. நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சஸ்டர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கன்வெர்ட் ஆகும். இந்த பூர்வீக பிஸ்னஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு புது இதை புதுசாக வந்து ட்ரை பண்ணுற இதை பிஸ்னஸ்லாம் இருக்கும். சைனப்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணிடுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஈல்டு கிடைக்க போகுது. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகுது. செவ்வாய் இருக்கார் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6ஆம் மாதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால
நிறைய இந்த வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். மேலும் இந்த ஆன்சஸ்டர்ஸ் பிஸ்னஸில் அப்பாவுடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த குறுங்காலத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. புதுசாக இந்த பேங்க்குக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த ஃபண்டிங்ஸு, ஸ்டார்ட் அப்ஸு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. எஜுகேஷன் டொமைனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்த நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அரசு துறையில், அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்லிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமும் இருக்கும் அந்த பொசிஷனில். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா இவர் உட்காண்டிருக்கிறதுனால, குரு உட்காண்டிருக்கிறதுனால அந்த பலன்கள் அப்லிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சைன் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து சைன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. மொத்தமும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதக பிரகாரம் பிஸ்னஸில் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் நல்லா இருக்குங்க. ஏன்னா குருவும் புதனும் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கார். 10ஆம் ஆதி ராசியாதிபதி 4ஆம் ஆதியும் சேர்ந்து 7ல் உட்காண்டிருக்காருங்க. இட்ஸ் அ லவபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும் பலன்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது கண்டிப்பாக. ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா 2ஆம் ஆதி 4ல் உட்காண்டிருக்கார், சுகஸ்தானத்தில் உட்காண்டிருக்கார். 3ஆம் ஆதி 4ல் உட்காண்டிருக்கார். சுக்கிரன் 5ல் உட்காண்டிருக்கார். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 15 தேதியில் பார்த்திங்கன்னா 7ல் வந்துட போகிறார். உங்களால் உங்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்லிஃப்ட் நிறைய கிடைக்க போகுது. நல்ல யோகத்தை தரக்கூடிய ராசிகள், நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3 நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரமே நல்ல யோகம் பெற போகிற டைம் இது, ஆஸ்பீஷியஸ் டைம். மேலும் இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு கூப்பிட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் உங்களை வந்து ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேலும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சுக்கிரனுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலும் புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். 5ஆம் ஆதி வந்து நீச்சம் பெற்றிருக்கு, 8ல் நீச்சம். 12ஆம் ஆதி 8ல் நீச்சம். சந்திரனுடைய அதாவது ராசி இது பிரகாரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய இருப்பு முதல் தேதியை பொறுத்த வரைக்கும். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுது. கண்டிப்பாக புது முயற்சிகள், புதுவிதமான முயற்சிகள், பழைய முயற்சிகளில் புதுவிதமான இம்ப்ளிமெண்டேஷன் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கம்பெனிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், வியாபாரத்துக்கு வந்து தேவையான டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷன் டொமைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அப்லிஃப்ட் கிடைக்க போகுது. குருவும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்த நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. அரசு இயந்திரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அப்லிஃப்ட் கிடைக்க போகுது. ப்ரமோஷனோடு சேர்ந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த கான்ட்ராக்டர்ஸ் புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸும் எங்கேயாவது வந்து டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெண்டர் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் கேதுவும் ராகுவும் கேதுவும் 3லேயும் இதுலேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3லேயும் 9லேயும் வந்து ராகு கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுதுங்க. நல்லா வந்து ஊர்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க. பிஸ்னஸ்க்காக சுற்றுறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு இட் இஸ் அ ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஆக்சுவலாக உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுன்றதை காட்டிலும் கண்டிப்பாக நல்லா கன்வெர்ட் ஆகுன்றது எங்களுடைய கணிப்பு. ஏன்னா பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரொம்ப
பெனிஃபிட்டாக இருக்குங்க உங்களுக்கு. எப்படி சாதுரியமான பலன்கள், நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. மேலும் வந்து இந்த இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுன்றது வயசாகும். அதாவது பெண் குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூராடம் 25 வயசுக்கு அப்புறமா நல்லா இருக்குது. அந்த திருமணனுடைய வயசு வந்து இந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆகும்னா ஆகும், கண்டிப்பாக ஆகும், அவங்களுடைய ஜாதக பலன்களுக்கு தகுந்த மாதிரி. மேலும் உத்திராடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளோடு சேர்ந்து இது இருக்கும். ஏன்னா ராகுனுடைய பார்வை வந்துடுது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ராகு தசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 39 வயசில் பார்த்திங்கன்னா ராகு தசை வந்து மூல நட்சத்திரத்துக்கும், 40 வயசு பார்த்திங்கன்னா வந்து பூராட நட்சத்திரத்துக்கும் ராகு தசை நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்களில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, பூராட நட்சத்திரம் சொன்னாவே எப்போவுமே போராட்டமாக தான் இருக்கும். அவங்களுடைய போராட்டங்கள் நிறைய நாலேஜ் சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த போராட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜை கொடுத்துருக்கும். தே ஆர் த கண்டென்ட் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லலாம், ஃபுல் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கான டைம் இது. நல்ல அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் சுற்றி பார்ப்பீங்க, எல்லா ஊருக்கும் போய் சுற்றி பார்ப்பீங்க, வியாபார நிமித்தமாக நல்லா போய் எல்லாத்துக்கும் ஊர்லாம் போய் சுற்றி பார்ப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து செலவாக இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்ன்றது எங்களுடைய கணிப்புங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 2ல் ராகு இருக்கிறதுனால நல்ல வந்து எப்படி இருக்குன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அலைக்கழப்பு இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லேருந்து 5க்கு கன்வெர்ட் ஆக போகிறார். நல்ல பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. மேலும் உங்களுக்கு வந்து குருவும் புதனும் சேர போகிறாங்க. 6ல் உட்காண்டிருக்கார். பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் ஆதியும் 6ஆம் ஆதியும் அவராக இருக்கிறதுனால அவர் வந்து 6ல் உட்காண்டிருக்கார். இந்த பூர்வீகமான மற்றும் இந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து வரவேண்டிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா, நிறைய சொத்துக்கள் வர வேண்டி இருந்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் யாராவது மத்தியஸ்தம் பண்ணி அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, பொசிஷன் நீச்சம் பட்டிருக்கு. 7ல் நீச்சம், 4ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கு. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அசட்டுக்குடைய அதாவது குருவும் புதனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா அசட்டுக்கு வந்து இப்போ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலும் வியாபாரத்தினுடைய தன்மைகள் மிகவும் நல்லா இருக்குங்க. 10ஆம் ஆதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் போகிறார், 4லேருந்து 5க்கு போகிறார். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல பெனிஃபிட் அடைக்க போகிறாங்க. நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. மேலும் அவங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள் வாங்கிறதுக்கான காலகட்டங்கள் இதுங்க உங்களுக்கு. மேலும் அஷ்டமாதிபதி 6ல் மறைய போகிறார். கெட்டவர் கிட்டிட்டின் ராஜயோகம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து இதுவோ நமக்கு வந்து பாடுபடுத்த போதோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதி புதன் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும், ஆனால் பெனிஃபிட் கொடுக்கும். பிரச்சனைகளோடு சேர்ந்த பெனிஃபிட். அப்போது கெட்டவர் கிட்டின அந்த சூரியனும் குருவும் வந்து 6ல் உட்கார்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், புதிய மாற்றங்கள் வரும், புதிய இடத்திற்குரிய போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயாவது திடீர்னு வந்து மறைஞ்சிருந்து உங்களுக்கு யாராவது கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஃபாரினில் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. மேலும் இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, மேலும் வந்து இந்த இரும்பு சம்மந்தமான தொழில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஸ்பெக்குலேஷனில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. மேலும் வந்து 2ல் ராகு இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் கொஞ்சம் படுத்தும். இந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், அதாவது ராகு கேதுனுடைய சாரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எடுத்துக்கணுங்க. நம்ம இந்த 3ல் வந்து சனி 2ஆம் ஆதி 3ல் மறைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சனி வந்து இளைய சகோதரம் அதை மாதிரி ஆளுங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய
தம்பி வர்க்கம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இளைய வர்க்கம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புதிய பிஸ்னஸ், புதிய ஃப்ரான்ச்சைசிஸ், புதிய ட்ரேடிங்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க. கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் இது உங்களுக்கு. மேலும் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மேலும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த அலைட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஷைன் ஆக போகிறாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் வந்து இதோட சேர போகிறார், புதனோட சேர போகிறார். மேலும் வந்து குருவோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல யோகத்தை தரக்கூடியவர். இந்த பொதுவாக இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக சொல்லலாம்ன்றது கருத்தாக இருக்கின்றது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ராசியில் ராகு உக்காண்டிருக்கார், 2ல் வந்து சனியும், 3ல் வந்து சுக்கிரனும் உட்காண்டிருக்கார், 4ஆம் ஆதி 3ல் உட்காண்டிருக்கார். அவரே வந்து 9ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் 3ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கு, 10ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலன்களை தரப்போகிறார். நல்ல ப்ரமோஷனோட கூடிய வாய்ப்புகளோடு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. உங்களுக்கு குரு 5ல் இருக்காருங்க, புதனோட சேர போகிறார், அஷ்டமாதிபதியோடு சேர்றதுனால நல்ல பலன்கள், நல்ல விதமான பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது. மேலும் நல்ல வந்து புதிய ப்ராப்பர்ட்டிகள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளோடு சேர்ந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் தடங்கள் ஏற்படும், ஆனால் வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போது உங்களுக்கு. சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேயே உட்காண்டிருக்கார், 12ஆம் ஆதியும் ராசியாதிபதியும் 2ல் உட்காண்டிருக்கார். அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குங்க. தூரதேசத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஹெல்ப் கிடைக்க போகுது. அலைக்கல்ச்சல் கண்டிப்பாக உண்டுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதாவது ஒரு இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க வேலைகளுக்கு எல்லாமே. ஏதாவது அலைச்சல் அந்தளவுக்கு இருக்க போகுது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபிட் ஃபார் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ராகுனுடைய பார்வை உங்களுக்கு வந்து கும்பத்திலேயே இருக்குது. அப்படின்னும் போது ஜென்மத்திலேயே ராகுன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாமே நடக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுடைய ராசி தசா புத்தி இதனுடைய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் கிடைக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகமான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கார். நிறைய பார்ட்னர்ஷிப்ஸினுடைய பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பேஸ்ட் ஆன் இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு வந்து 5ல் உட்காண்டிருக்கார். அவர் தான் வந்து 2ஆம் ஆதியும் 5ல் உட்காண்டிருக்கார். லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க. குருவனுடைய பார்வை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குது. நல்ல யோகத்தை தரப்போகிறார். அதனால தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. ஆக்சுவலாக குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் கண்டிப்பாக கொடுப்பார். ப்ரொவைடட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஹெல்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நடக்க போகுது இந்த மாதம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகுது. ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக போகுது. இந்த ஷேர் மார்க்கெட், இதில் ஸ்பெகுலேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். மேலும் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு
அந்த குறு விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. லேண்டு சம்மந்தமாக கவர்மெண்ட்லேருந்து திடீர்னு லோனுக்கு அப்ரோச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்துக்கு நீங்கள் பயிர் பண்ண பொருட்களை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் படுத்தும். அந்த அலைச்சல் வந்து நீங்கள் எப்படி டாலரேட் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 7ஆம் ஆதி வந்து 4ல் சுகஸ்தானத்துலேயும் 5ல் மாறுறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். சொத்து விஷயமாக பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணி எப்படி பார்க்கணுன்றது பார்த்துக்கணும் சார். மேலும் இந்த கல்யாண வேலைகள் வரவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெற கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 2ல் சனி இருக்கிறதுனால 7ஆம் நாட்டு சனி வந்துன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாருங்க. புதுசாக நீங்கள் வந்து பில்டிங் வாங்குறது, ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது, ஆஃபீஸ் வாங்குறது, ஆஃபீஸ்க்கான தேவையான மிஷினரிஸ் வாங்குறது, இதை மாதிரி இனோவேட்டிவான ப்ராடக்ட்லாம் வாங்குறது, அது மாதிரி டைமுக்கான இது வந்து நல்ல ஆஸ்பெக்டான டைம். இது கண்டிப்பாக செலவுகள் கண்டிப்பாக வருமானத்திற்குரிய செலவுகளாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். மற்றும் கண்டிப்பாக சொத்துக்களை ட்ரை பண்ணுங்கள் வாங்கிறதுக்கு. உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆஃபீஸ்க்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்கிற திருமணம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கேஸும் கச்சேரின்னு சொல்லி ப்ராப்ளமாக இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்ப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா வந்து குருவும் புதனும் 4ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் சனியானவர் உங்களுடைய ராசியிலே உட்காண்டிருக்கார். 7ஆம் நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் தகுந்த மாதிரி அதற்குரிய பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இந்த 7ஆம் நாடு சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிலப்புலன்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரங்கள் ஃபாரின் நிமித்தமாக நீங்கள் வியாபார நிமித்தமாக ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாயானவர் நீச்சம் பெற்றிருக்கு 2ஆம் ஆதியும் மேலும் 9ஆம் ஆதியும் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஃபாதர்னுடைய பிஸ்னஸ், உங்களுடைய பூர்வீகமான பிஸ்னஸ், இதை மாதிரிலாம் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்காக நீங்கள் நிறைய ஃபாரின்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிலிகிரிம்ஸ் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறைய போகிறதுக்கு இந்த டைம்குள்ளே உங்களுக்கு நிறைய இந்த டைம் ஃப்ரேம் வந்து நல்ல டைம் ஃப்ரேமாக இருக்கும் உங்களுக்கு அமைய போகுது. சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி 2ல் உட்காந்துருக்கு. 3ஆம் ஆதி இன்னும் ஒரு 15 டேஸில் உங்களுக்கு வந்து 3ல் மறைஞ்சிடும், 3க்கு வந்துடுவார். அதனால் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். தடங்களோட கூடிய லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். 10 ரூபா வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும். மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மறைமுகமான சப்போர்ட் கிடைக்குமே தவிர டைரெக்டாக சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியும். அது இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புகளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பலன்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். மேலும் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், இந்த எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது டைம். இப்போ உங்களுக்கு இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷனோட கூடிய இன்க்ரிமெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து இந்த எஜுகேஷன் டொமைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல இந்த வியாபாரம் வந்து தொழிலாக, அதாவது இந்த எஜுகேஷன் டொமைனை வந்து எப்படி பார்க்கணும்னா அந்த தொழில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் லெவல் இந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாரு. இப்போ உங்களுக்கு சூரியன் வர்றதுனால இன்னும் நல்லா வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டொமைனில் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பெக்டிவாக வரீங்க. கண்டிப்பாக நிறைய பேருடைய உங்களுடைய பேர் வந்து நல்ல பிராண்டிங் நிறைய வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனானவர் மறைஞ்சு நிற்கிறதுனால நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபிட் ஃபார் தட் ஆக்சுவலாக. மேலும் சனியானவர் உங்களுக்கு நல்லா உட்காந்து நல்லா உங்களுடைய ராசியில் உட்காந்து நல்லா வந்து ஒரு வியாபாரத்தை வந்து ஸ்திரம் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா
அதனுடைய விற்று உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து சேல் பண்ணுவீங்க, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெக்குலேஷனில் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகிறது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது. கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ எப்படி பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுன்றது நீங்கள் தான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த தரகர் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைப்பழப்பில் அப்படி இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வருது. மேலும் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பொருளை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு அமைப்புகள் நல்லா இருக்குது. மேலும் அரசுனுடைய உதவிகள் மிகவும் சிறந்த நல்லா வந்து தேடி வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து நிலப்புலன்கள்னால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. இந்த புதிய ப்ராஃபிட்ஸு வந்து ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்ஸும் கிடைக்க போகுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10ஆம் மாதி வந்து 4ல் உட்காண்ட்ருக்காருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மென்டார் ஒருத்தர் கிடைப்பார். அவர்னால உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த ராகுனுடைய பார்வை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வயசு அந்த வயசில் வந்து உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதியில் வந்து 44 வயசுலேயும் ராகுனுடைய கேதுனுடைய பார்வைகள் அப்படி சொல்கிறது 33லேருந்து 63 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமணத்திற்கான பொருத்தங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நல்ல டைமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த 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 காலகட்டங்களில் கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் 12 ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.